உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். சேரனும் சந்தாவும் சேர்ந்த வாழணும், அவங்க சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிலா இங்கே ஒவ்வொரு விஷயமும் பார்த்து பண்ணி அவங்க கூடவே சப்போர்ட்டாக இருந்து எல்லா விஷயமும் பண்ணாலும், இதே நிலாவுக்கு ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும்போது குடும்பம் யாரும் அவமானப்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த இடத்துல தான் குடும்பத்தை விட சேரன் எல்லாருமே கொஞ்சம் இதாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்த குடும்பத்தை தூக்கி வச்சு பேசின நிலாவையே இங்கே சேரன் சந்தாவோட கல்யாணம் அப்படின்னு அந்த நிச்சயதார்த்தம் நடக்கும்போது ஏதாவது ஒரு இடத்துல நிலா வந்துட்டு அவமானப்படுத்துகிற மாதிரியோ இல்லை ஏதாவது ஒரு விஷயம் அவங்க வீட்டால் நடந்து அந்த இடத்துல சேரன் அதை அமைதியாக பார்த்துட்டு இருந்து இங்கே சோழனுக்கும் அப்புறம் சேரனுக்கும் சரி நிலா இப்படி அவமானப்படுற மாதிரி பேசிட்டாங்க, அந்த இடத்துல நீ ஏன் வாயை திறக்கல அப்படிங்கிற மாதிரி இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு சின்ன சண்டை வந்து அதுக்கப்புறமா அவங்க திரும்பவும் உடனே அந்த ப்ராப்ளத்தை சார்ட் அவுட் பண்ணுவாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. ஸோ இங்கே வந்துட்டு அவங்க போய் என்னதான் பேசினாலும் வேறு வழியே இல்லை, உங்கள் குழந்தைய வயிற்றில் வச்சுட்டு இருக்க சந்தாவுக்கு வேறு யாரையும் நாங்கள் கல்யாணம் பண்ணி வைக்க முடியாது, அதனால் உங்களுக்கே கல்யாணம் பண்ணி கொடுத்துட்றோம் அப்படின்னு அவங்க அப்பாவும் சொல்லிடுறாங்க. இந்த இடத்துல ரொம்ப சந்தோஷமாக இருந்தாலும் வியாழக்கிழமை அன்னைக்கு நிச்சயதார்த்தம் இங்கே தான் நடத்தணும், அதை நாங்கள் பார்த்துக்குறோம், பொண்ணுக்கு தேவையானதெல்லாம் நீங்கள் வாங்கிட்டு வரணும், பையனுக்கு தேவையானதெல்லாம் நாங்கள் வாங்கிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு நாள்லேயே கல்யாணம் எப்போன்னு முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி அப்படின்னு சொன்னாலும் இங்கே சேரனுக்கு நம்ம எப்படா அந்த மாதிரி பண்ணோம், சந்தா இப்படி ஒரு வார்த்தையை சொல்லிட்டாலே, தம்பிங்கெல்லாம் இப்படி வந்து நம்மளை கலாய்க்கிறாங்க, நம்மளால் எதுவுமே பேச முடியலையே அப்படிங்கிற மாதிரி இதை சந்தா கிட்டே எப்படி கேட்குறது, கேட்டால் ஏதாவது நினச்சிப்பாலோ அப்படிங்கிற ஒரு இதுவும் இருந்தாலும் வாய் விட்டு கேட்டுடுறாரு. தனியாக கூப்பிட்டு பேசணும் அப்படின்ட்டு போகும்போது இங்கே சந்தா வந்துட்டு டக்குன்னு என்ன இப்படியெல்லாம் கேட்டிங்களே அப்படிங்கிற மாதிரி அழுதாலும் சிரிச்சுக்கிட்டே, இல்லை சும்மா தான் நான் சொன்னேன், கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு எனக்கு வேறு வழி தெரியல, ஒருவேளை நீங்கள் வரலை லேட் ஆகுது அப்படின்னா கூட இதை சொல்லி தான் நிறுத்தணும்னு நான் நின்றுட்டு இருந்தேன், அதே மாதிரி நீங்களும் வந்துட்டீங்க, அந்த இடத்துல எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அதனால நான் அந்த ஒரு பொய்யை சொல்லி தான் கல்யாணத்தை நிறுத்தினேன் அப்படின்னு சொன்ன உடனே தான் இங்கே சேரனுக்குமே ஒரு மாதிரி நிம்மதியாக இருக்குது. அதானே எப்படி என்ன அப்படின்னு எனக்கே ஒரு நிமிஷம் குழம்பி போயிருச்சு, சந்தா நீ இப்படி சொல்லிட்ட, தம்பிங்களாம் என்னை எப்படியெல்லாம் கிண்டல் பண்ணாங்க தெரியுமா அப்படிங்கிறாங்க. அப்போ சந்தா சிரிச்சிட்டே இருக்கும்போது முதல்ல அவங்க எல்லாருக்கிட்டையும் சொல்லணும் இந்த உண்மையை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு இந்த உண்மையை எல்லார்கிட்டையும் சொன்னாலும் அங்கே சோழன் வந்து அந்த நிமிஷம் எனக்கு உன் மேலே நம்பிக்கை இருந்துச்சுன்னா, ஆனாலும் இவங்க சொன்ன உடனே வேறு வழியே இல்லை, ஒருவேளை நீ அப்படி இருப்பியோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணிருச்சு, தப்பாக எடுத்துக்காதானே அப்படிலாம் சொல்லிட்டு இங்கே பேசிட்டு அங்கேருந்து அவங்க ஒரு வழியாக பேசி முடிச்சுட்டு சரி நாங்கள் வியாழக்கிழமை அங்கே நிச்சயதார்த்தத்துக்கு எல்லாருமே நாங்கள் வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்குமே கிளம்பிடுறாங்க. இங்கே ஊருக்கு கிளம்பி வரும்போது பார்த்தா போகும்போது முகத்தை உம்முன்னு வச்சுட்டு ஒரு பயத்தோடயே போன சேரன் ரிட்டன் வரும்போது ரொம்பவுமே சந்தோஷத்தோட சந்தா கிட்ட ஃபோனில் பேசிக்கிட்டே வந்துட்டு இருக்காரு. இதை பார்த்துட்டு இங்கே தம்பிங்க எல்லாருமே பார்த்துட்டாங்க, பாருடா எப்படி வாயெல்லாம் பல்லுடா அண்ணனுக்கு எப்படி பேசிட்டு வருது பாரு சிரிச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. நீலாவும் அப்படியே பார்த்துட்டு விடுங்க அவங்க பேசிட்டு இருக்கட்டும் அப்படிங்கிறாங்க. உடனே இங்கே சோழனுக்கு திரும்பவும் ஒரு சந்தேகம், ஏனிலா எனக்கு ஒரு சந்தேகம் அப்படிங்கிறாங்க. திரும்பவும் ஆரம்பிச்சிட்டிங்களா, இப்போ என்ன சந்தேகம் அப்படின்றாங்க. இல்லை அவங்க சந்தா அங்கே அப்படி சொல்லிட்டாங்க, அதுக்கப்புறம் நம்மளாம் தப்பாக நினச்சிக்குவோங்கிறனால அண்ணனும் சந்தாவும் போய் பேசிட்டு வந்ததுக்கப்புறம் தானே திரும்ப நம்மக்கிட்ட கூப்பிட்டு இந்த உண்மையை சொல்கிறோன்னு சொன்னாங்க, ஒருவேளை நமக்கு தெரிஞ்சா நம்ம எல்லாம் அண்ணனை தப்பாக நினைப்போம், அசிங்கமாக நினச்சிருவோங்கிறதுக்காக இப்படி சொல்லுன்னு சொல்லி அண்ணன் சொல்ல வச்சுருக்குமோ அப்படின்னு இங்கே சோழன் கேட்ட உடனே நிலாவுக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆகுது. என்ன சோழன் எதை சொன்னாலும் அதுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது ஒன்று யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்களா அப்படிங்கிறாங்க. இல்லை நிலா ஒரு மாதிரி தோணுச்சு அதனால் கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சோழனும் சொல்லிடுறாரு. ஒரு வழியாக இங்கே சென்னைக்குமே வந்துடுறாங்க. இங்கே வந்ததுக்கப்புறமா நடேசன் பார்க்குறாரு, என்னடா பொண்ணை கூட்டிகிட்டு வரலையா, இந்த வாட்டியும் அவ்வளோதானே உன் கல்யாணம், இந்த போகிற வேகத்துக்கு எங்கே பொண்ணு கல்யாணமே பண்ணி கூட்டிகிட்டு வருவ, கல்யாணத்தை நிறுத்த போகிறோம் அப்படி இப்படிலாம் சொல்லி கிளம்புனீங்க, கடைசியில் இப்படி கையை வீசிட்டு வந்திருக்கீங்களே, உனக்குலாம் இந்த ஜென்மத்தில் கல்யாணமே நடக்காதுடா, ஏன் தான் நீ இப்படி வர வாங்கிட்டு வந்திருக்கியோ தெரியல அப்படின்ட்டு நடேசன் எடுத்த அடுப்புலேயே வேகமாக பேசுகிறாரு. இதை பார்த்துட்டு எல்லாருக்குமே ஒரு மாதிரி கோவம் வந்தாலும் நிலா அப்படியே பார்க்குறாங்க. அங்கிள் ஏன் இப்படிலாம் பேசுகிறீங்க அப்படிங்கிறாங்க. பின்ன என்னம்மா, நீ வர்றதுக்கு முன்னாடியும் சரி நீ வந்த அப்புறமும் சரி எத்தனை பொண்ணை இவனுக்கு பார்த்துருப்போம், கார்த்திகாவையும் கல்யாணம் பண்ண முடியல, சரி இதை இந்த பொண்ணை ஏதாவது கல்யாணம் பண்ணுவான்னு பார்த்தா இப்போ கல்யாணம்னு கிளம்பி போயிட்டு இந்த பொண்ணையும் தொலைச்சிட்டு வந்து நிற்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு மாதிரி கடுப்புலேயே பேசிகிட்டு இருக்கும்போது நிலா வந்துட்டு அங்கிள் என்ன நடந்துச்சுன்னு கேட்டுட்டு அதுக்கப்புறமா பேசுங்க அப்படிங்கிறாங்க. இனிமேல் கேட்குறதுக்கு என்னமா இருக்குது, இதோ வெறுங்கை வீசின கைமா தானே வந்திருக்கான், இந்த கையில் பொண்ணை பிடிச்சிட்டு வந்திருந்தானா இவன் என் பையன்னு நானும் பெருமையாக சொல்லியிருப்பேன் அப்படிங்கிறாங்க. எது அங்கிள் உங்களுக்கு பெருமை, அங்கே அவங்க அப்பா அம்மாவை விட்டுட்டு பொண்ணு அங்கேருந்து
இங்கேருந்து நாங்கள் பிரச்சனை பண்ணி பொண்ணை இங்கே கூட்டிகிட்டு வந்தால் அது உங்களுக்கு பெருமையா அப்படிங்கிறாங்க. பின்ன என்னம்மா இப்படி பொண்ணை தொலைச்சிட்டு வந்திருக்கானே எனக்கு கோவமாக இருக்காதா அப்படிங்கிறாங்க. அங்கிள் முதல்ல என்ன நடந்துச்சுன்னு புரிஞ்சுக்கோங்க. அண்ணன் பொண்ணை மட்டும் கூட்டிகிட்டு வரதா இல்லை, அப்பா அம்மா சம்மதத்தோட தான் சந்தாவை இங்கே கூட்டிகிட்டே வரப்போகிறாரு அப்படிங்கிறாங்க. என்னம்மா சொல்கிற நீ, எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னோடனே இங்கே உடனே சோழனும் பார்த்துட்டு சொல்கிறாரு, உனக்கு என்ன தான் நடேசா டக்குன்னு புரிஞ்சிருக்கு, எதுவாக இருந்தாலும் உன் இதுக்கு இஷ்டத்துக்கு பேசுவா அப்படி தானே அப்படிங்கிறாங்க. டே என்ன நடந்துச்சுடா அதை சொல்லுங்கள் முதல்ல அப்படின்னோடனே இப்போது எல்லா விஷயத்தையும் இப்போ நிலா சொன்ன உடனே இங்கே நடேசனுக்கு ஒரு மாதிரி பக்குன்னு ஆகுது. ஐயோ இவ்வளோ விஷயம் நடந்திருக்கா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாரு. ஆனாலும் இப்போ வர வியாழக்கிழமையே நிச்சயதார்த்தம் அப்படின்னோடனே டேய் நாள் கம்மியாக தானடா இருக்குது, நம்ம அங்கே ஊருக்கு போகிறதுக்கே 3 நாள் ஆயிரும், இப்போ நீங்கள் வந்து சேர்றதுக்கே இத்தனை நாள் ஆயிடுச்சு, இடையில 2 நாள் தானடா இருக்குது, அதுக்குள்ளார வாங்க வேண்டியதெல்லாம் டக்கு டக்குன்னு வாங்கிடலாம். ஆமாம் என்னென்ன வாங்கணும் அவங்க முறைப்படிங்கிறதெல்லாம் நல்லா கேட்டுட்டு வந்துட்டிங்களா அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் கேட்டுட்டு வந்துட்டோம் அங்கிள், எதுவும் டவுட்டுனா கூட நம்ம அப்பப்போ சந்தாக்கு ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, வீடியோ கால் பண்ணி கூட அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி எடுத்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. அப்போ சரிம்மா அவ்வளோதானே, ரொம்ப சந்தோஷமான செய்தி, இதா இப்போயே நான் போய் என் ஃப்ரெண்டுங்க கிட்ட எல்லாம் சொல்லிட்டு வரேன் அப்படின்ட்டு வேகமாக கிளம்புறாரு. சோழன் பார்த்துட்டு செம்ம கடுப்பாகிறாரு. யோ எங்கே போகிற, அந்த வீணா போனவன் ஃப்ரெண்டுங்க டீ கடையில் உட்காந்துருப்பானுங்களே அவனுங்க கிட்ட போய் நீ இப்போ இதெல்லாம் சொல்ல போறியா அப்படிங்கிறாங்க. ஆமாண்டா என் பையன் நிச்சயதார்த்தத்துக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வர வேணாமா அப்படிங்கிறாங்க. நிச்சயதார்த்தம் இப்போ எங்கே நடக்க போகுது, பீகாரில் நடக்க போகிற நிச்சயதார்த்தத்துக்கு இங்கேருந்து நீ ஆளை கூட்டிகிட்டு போறியா, அதெல்லாம் கல்யாணத்துக்கு பார்த்துக்கலாம், இப்போது நிச்சயதார்த்தம் அங்கே தான் நடக்கணும், அவங்க முறைப்படி அந்த ஊரில் தான் நடக்கணுமா, அதுக்கு நம்ம இங்கேருந்து முக்கியமான ஆளுங்க போனால் போதும், கல்யாணத்துக்கு இங்கே நம்ம பண்ணும்போது யார் யாரை நீ கூப்பிட்றியோ அப்போ கூப்பிட்டுக்கோ சரியா அப்படிங்கிறாங்க. அப்படி சொல்ல வரியோ, சரி அப்படின்னா இப்போ யார் யாரை கூப்பிட போகிறீங்க அப்படிங்கிறாங்க. இப்போ சேரன் பார்த்துட்டு ஏன்பா கார்த்திகா அவங்க அம்மா எல்லாரையும் கூப்பிட்டுக்கலாம்ப்பா அப்படிங்கிறாங்க. இப்போ உடனே பல்லவன் பார்த்துட்டு என்ன நடந்தாலும் உன் எக்ஸை மட்டும் நீ விட்டுக்க மாட்டில்ல அப்படிங்கிறாங்க. டேய் பல்லவா அப்படி வாயிலே போட்டேன்னு வச்சுக்க, என்னடா பேசுகிற நீ அப்படிங்கிறாங்க. இல்லைண்ணா சும்மா சொன்னேன் அப்படின்னோடனே ஆமாம் நான் அன்றைக்கே சொன்னேன்ல எக்ஸ்லாம் பேசாதடான்னு சொன்னேன்லடா அப்படிங்கிறாங்க. சரிண்ணே இனிமேல் பேச மாட்டேன், இப்போ என்ன உனக்கு கார்த்திகாவை கஸ்தூரியத்தை எல்லாம் கூப்பிடணும் அவ்வளோதானே, நாங்களே போய் கூப்பிட்றோம் அப்படின்னு சொன்ன உடனே இல்லைடா நான் போய் ஒரு வார்த்தை சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நீலா பார்த்துட்டு அண்ணா உங்கள் கல்யாணத்துக்கு வரதுக்கு நீங்களே இப்போ எல்லாரையும் கூப்பிடுவீங்களா, அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நானும் சோழனும் போகிறோம் போய் கூட்டிகிட்டு வரோம், அவங்கக்கிட்ட எப்படி அழைக்கணுமோ அந்த மாதிரி சொல்லி நாங்கள் கூப்பிடுறோண்ணே அப்படிங்கிறாங்க. சரிப்பா நிலா அப்படின்னு சொல்லிட்டு இப்போது முக்கியமானவங்களுக்கு மட்டும் சொல்லணும் அப்படின்னோடனே பாண்டி பார்த்துட்டு அப்படின்னா நானும் வானதி வீட்டில் சொல்லிடவா அப்படிங்கிறாங்க. சேரன் பார்த்துட்டு டேய் வானதி வீட்டிலேருந்து அவ்வளோ தூரம்லாம் பீகார் வரைக்கும் அலைவாங்களாடா அப்படிங்கிறாங்க. உடனே நிலாவும் பார்த்துட்டு ஆமாம் பாண்டி நம்ம வேணும்னா வானதியை மட்டும் இப்போ கூட்டிகிட்டு போகலாம், கல்யாணத்துக்கு எல்லாரையும் வர சொல்லிக்கலாம் அப்படிங்கிறாங்க. சரிங்க அதுவும் நல்லது தான், ஆனால் வானதி இப்போ மெடிக்கல் ஷாப்பை விட்டு வருவாளான்னு தெரியலையே அப்படின்றாங்க. நீங்கள் எதுக்கும் நீங்கள் சொல்லிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் அவங்க ஏதாவது சொன்னாங்கன்னா பிரச்சனை இல்லை, நீங்கள் முன்னாடியே சொன்னீங்கன்னா நீங்கள் ஏன் என்னை கலட்டி விட பார்க்குறீங்க, இது உங்கள் வீட்டு ஃபங்க்ஷன் என்னை கலட்டி விடுறியா அப்படி இப்படின்னு தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணுவாங்க பார்த்துக்கோங்க அப்படின்னு இங்கே நிலா சொன்ன உடனே பாண்டி ஆமாங்க கரெக்டாக சொல்லிட்டீங்க, அவளை என்னை விட நீங்கள் நல்லா புரிஞ்சு வச்சுருக்கீங்க போல் அப்படிங்கிறாங்க. பின்ன இத்தனை நாள் பார்க்குறேனே தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிலாவும் கூலாக சொன்ன உடனே சரிங்க அப்படின்ட்டு இப்போது இங்கே பாண்டி வானதி வீட்டுக்கே போகிறாரு. வீட்டுக்கு போனால் இங்கே அவங்க பார்த்த உடனே என்ன தம்பி திடீர்னு வந்திருக்கீங்க வாங்க வாங்க அப்படின்னு அவங்க அப்பா கூப்பிட்டு உள்ளே உட்கார வைக்கிறாரு. போன உடனே பார்த்தா இப்போது என்ன தம்பி அப்படிங்கிறாங்க. எங்கங்க வானதி இல்லையா அப்படின்றாங்க. அவளுக்கு என்ன அந்த ரூமில் தான் இருக்கா, வானதி இங்கே வாடி அந்த தம்பி வந்திருக்கு அப்படிங்கிறாங்க. எந்த தம்பிமா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி வந்திருக்கதே தெரியாமல் வானதி வந்து எட்டி பார்த்தோன்னே இப்போ பாண்டி நின்னோடனே பாண்டி எப்போ பாண்டி வந்த நீ ஊரில் இருந்து அப்படின்றாங்க. காலையில் தான் வானதி வந்தோம், ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிட்டு போகலான்னு தான் வந்தேன் அப்படின்றாங்க. அது சரி போன விஷயம் என்னாச்சு அப்படின்னோடனே அவங்க அப்பாவும் அம்மாவும் அப்படியே ஒரு மாதிரி பார்க்குறாங்க. பாண்டிக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல, அந்த விஷயம்லாம் அப்புறம் பேசிக்கலாங்கிற மாதிரி கண்ணை காட்டிட்டு அது ஒன்றும் இல்லை, வர வியாழக்கிழமை அண்ணனுக்கும் சந்தாவுக்கும் நிச்சயதார்த்தம் வச்சுருக்கோம், அது அவங்க ஊரில் பீகாரில் தான் நடக்கணும்னு சொல்லிட்டாங்க, அதனால் அங்கே தான் போகணும் அப்படின்னு சொன்ன உடனே இப்போ அவங்க அம்மா பார்க்குறாங்க. பார்த்துட்டு என்னப்பா அன்னைக்கே துப்பாக்கியெல்லாம் வச்சு இது பண்ணாங்க, இப்போ பீகாருக்கே வேறு போகணுன்னு சொல்கிறியப்பா அப்படிங்கிறாங்க. இல்லை இந்த வாட்டி அந்த மாதிரிலாம் எந்த பிரச்சனையும் நடக்காது, இப்போ அவங்களே ஒத்துக்கிட்டு தான் நிச்சயதார்த்தத்துக்கு அங்கே வர சொல்லியிருக்காங்க, கல்யாணம் நம்ம இங்கே சென்னையில் நடத்திக்கலான்னு சொல்லிட்டாங்க, அதனால் கல்யாணத்துக்கு அவங்க வந்துடுவாங்க, நம்ம இங்கேருந்து நிச்சயதார்த்தத்துக்கு முக்கியமான ஆளுங்க மட்டும் போகலான்ட்டு அதனால தான் சொல்லிட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்றாங்க. இதை பார்த்துட்டு உடனே வானதியோட அப்பா என்னப்பா பீகார் வரைக்கும்லாம் எங்களால் அலைய முடியுமா அப்படின்றாங்க. உடனே வானதி பார்த்துட்டு அப்பா நீ வரலன்னா பரவாயில்ல நைனா, நான் பாண்டி கூட போயிட்டு வரேன், என்னம்மா நான் நிச்சயதார்த்தத்துக்கு போயிட்டு வந்துடுறேன், கல்யாணத்துக்கு நீங்களாம் வந்துடுங்க சரிதானே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வானதி ரொம்ப குஷியாக சொன்ன உடனே அவங்க அம்மா அப்படியே பார்க்குறாங்க. அதானே நாங்களே வரோன்னு சொன்னாலும் நீ வராதுன்னு தானடி சொல்லுவ அப்படின்றாங்க. உடனே பாண்டி பார்த்துட்டு ஐயோ அப்படிலாம் இல்லைங்க, நீங்கள் வரதுனால வாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை, முன்னாடியே நம்ம ட்ரெயினில் போகிறதுனால டிக்கெட்லாம் புக் பண்ணுறதுக்கு யார் யார் வரீங்கன்னு தெரிஞ்சால் நல்லாயிருக்கும் அதனால தான் அப்படின்னு
அப்படின்னு பாண்டி சொல்கிறாரு. உடனே அவங்க அம்மாவும், இல்லைப்பா அவள் சொல்கிறது தான் நல்லா இருக்குது, நீங்கள் நிச்சயதார்த்தத்துக்கு வானதியை கூட்டிகிட்டு போயிட்டு வாங்க, கல்யாணத்துக்கு நாங்கள் எல்லோரும் வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் சொன்னோன்னே சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு வானதியிட்ட நான் எல்லாருக்கிட்டையும் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு வெளியில் வராரு. வெளில வந்தோடனே வானதி வேக வேகமாக வந்துட்டு, பாண்டி என்ன பாண்டி நடந்துச்சு, அவங்க கல்யாணம் தான் நடக்க போகுதுன்னு போனீங்க, வேகமாக கல்யாணத்தை நிறுத்திட்டீங்களா, என்ன பாண்டி நடந்துச்சு அப்படிங்கிறாங்க. வேற என்னடி நடக்கும், எல்லாம் ஓன் ட்ரிக்கை தான் அவங்களும் ஃபாலோ பண்ணியிருக்காங்க அப்படின்றாங்க. ஏன் ட்ரிக்கா, என்ன சொல்கிற, எனக்கு புரியல அப்படின்னு இங்கே வானதி கேட்டவுடனே, ஆமாம் நீ எப்படி நாங்கள் ஊருக்கு போயிருந்தப்போ உனக்கு இவங்க அம்மா அப்பா கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்கன்னொன்னே பட்டுன்னு ஒரு பொய்யை சொன்னியடி, நம்ம பாண்டியோட குழந்தைய வயிற்றுல சுமக்கிறேன்னு மாசமாக இருக்கேன்னு ஒரு பொய்யை சொன்னியே, அதே மாதிரி தான் இங்கேயும் நடந்திருக்கு அப்படின்னோன்னு, என்ன பாண்டி சொல்கிற, அப்படின்னா சந்தாக்கா ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்களா அப்படிங்கிறாங்க. இதே சந்தேகம் தான் எங்களுக்கும் இருந்துச்சு அப்படின்னு பாண்டி சொல்லிட்டு நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொன்னோடனே இங்கே வானதிக்கு பயங்கர சிரிப்பு. அப்படி ஒரு மாதிரி சிரிச்சுட்டு, ஆஹா ஒரு நிமிஷம் அப்போ சேரண்ண முகத்தை பார்த்துருக்கணுமே, அதை நான் மிஸ் பண்ணிட்டேனே பாண்டி அப்படின்றாங்க. அதுக்கு என்ன வானதி, அதுக்கெல்லாம் சேர்த்து தான் நாங்கள் பார்த்தோமே, அப்படியே சேரண்ண முகத்தில் ஆடலை, அண்ணனுக்கே ஒன்றும் புரியல, நான் எப்படி அங்கே குழம்பி போய் எப்படி இது வந்திருக்கும்னு நான் அங்கே முழிச்சிட்டு இருந்தேனோ அதே மாதிரி அண்ணன் உட்காந்துருந்துச்சு பாரு, அப்படியே என்னை பார்த்த மாதிரி இருந்துச்சு வானதி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் பேசி சிரிச்சுட்டு, எப்படியோ அண்ணனுக்கு நல்லபடியாக கல்யாணம் நடக்க போகுது, அவங்க சம்மதத்தோடு நடக்குதுங்கிறது தான் அவங்களுக்கும் சந்தோஷம் தெரியுமா அப்படின்னு சொன்ன உடனே இங்கே வானதிக்கும் ஹாப்பி தான். ரொம்ப சந்தோஷம் பாண்டி, அப்படின்னா நம்ம அங்கே போகிறதுக்கு நிறைய ட்ரெஸ் எல்லாம் வாங்கணும்ல அப்படிங்கிறாங்க. நிறைய ட்ரெஸ் வாங்கணுமா, எதுக்குடி 3 நாள் ட்ரெயினில் போகிறோம், அதுக்கு தேவையானதும் அங்கே போய் ஃபங்க்ஷனுக்கு போகிறதும் இருந்தால் பத்தாதா, எதுக்கு நீ நிறைய ட்ரெஸ் எல்லாம் எடுக்கணுங்கிற அப்படின்றாங்க. என்ன பாண்டி, இந்த கல்யாணம் முடிஞ்சோடனே அடுத்த கல்யாணம் நமக்கு தானே, அப்போ அங்கே உன்னை கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு நான் தான் சொல்லிட்டு நீ எல்லாருக்கிட்டையும் இன்ட்ரடியூஸ் பண்ண மாட்டியா, அப்போ பார்க்கும்போது நான் ரொம்ப அழகாக இருக்க வேணாமா, கொஞ்சம் நல்ல ட்ரெஸ் எல்லாம் எடுத்துக்கலாம் பாண்டி, சாயந்தரமாக போகலாமா கடைக்கு அப்படிங்கிறாங்க. போகலாம் வானதி, நாங்களே போகலான்னு தான் இருக்கோம், அவங்களுக்கு தேவையானதெல்லாம் எடுக்கணும், ட்ரெஸ்ஸு மோதிரம்லாம் வாங்கணும், அதுக்காக நாங்கள்லாம் கிளம்ப தான் போகிறோம், அப்படி நீயும் வந்துரு, நம்ம போய் ஒன்றா எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படிங்கிறாங்க. அப்படின்னா யார் யார், நிலாக்கா எல்லாருமா அப்படிங்கிறாங்க. ஆமாம் வீட்டிலேருந்து எல்லாரும் தானேடி போகணும், அப்போது அவங்களுக்கு எடுக்கணும்னா அவங்க தானே எடுக்கணும் அப்படின்றாங்க. பாத்தியா பாண்டி, இப்போ கூட அவங்க தான் எடுக்கணுங்கிற, ஏன் இதை முன்னாடியே சொல்லி என்னை கூப்பிட்டுருக்கலாம்ல, நாங்கள் ட்ரெஸ் எடுக்க போகிறோம் நீயும் வா வானதி அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா, நான் சொல்கிறதுக்கு முன்னாடி நீ சொல்லியிருந்தீங்கன்னா சரின்லாம், ஆனால் நான் சொன்னதுக்கப்புறம் நீங்கள் போகும்போது கூட அப்படியே என்னை வர சொல்கிற அப்படி தானே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உடனே வானதி மூஞ்சி தூக்குறாங்க. இங்கே பாண்டிக்கு அப்படியே ஒரு மாதிரி டென்ஷன் ஆகுது, இவளை என்ன மாதிரி ஆளுன்னே தெரியல, எப்படி சொன்னாலும் ஏதாவது ஒன்று சொல்கிறாளே அப்படின்ட்டு. ரெண்டும் ஒன்று தானடி, இப்படின்னா அப்படிங்கிற அப்படின்னா இப்படிங்கிற, எப்படியா இருந்தாலும் நீயும் ஒன்றா தான் வரப்போகிற, அப்படியே போய் எல்லாருக்கும் எடுக்கும்போது நீ எடுத்துக்க அவ்வளோதானே அப்படின்றாங்க. சரி சரி அப்படின்ட்டு ஒரு மாதிரி முகத்தை தூக்கிட்டே சொல்கிறாங்க. என்ன வானதி, ஃபங்க்ஷனுக்கு போகிறோம், சந்தோஷமாக போக வேணாமா, சண்டை போட்டா போகிறது அப்படின்ட்டு ஒரு வழியாக சமாதானமும் படுத்துறாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு சந்தாக்கு தேவையானதை எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வீட்டுக்கும் வராங்க. ஸோ அங்கே இங்கேன்னு அலைஞ்சிட்டே இருக்கிறதுனால நிலாவுக்கு இங்கே ஒரு மாதிரி டயர்டாகவே ஃபீல் ஆகுது. போய் அப்படியே ஒரு மாதிரி படுத்துடுறாங்க. சோழன் போய் பார்த்துட்டு, என்ன நிலா படுத்துட்ட, என்ன பண்ணுது, உன் முகமே சரியில்லையே அப்படின்றாங்க. இல்லை சோழன், என்னன்னு தெரியல, என்னமோ ஒரு மாதிரி நம்ம அலைஞ்சிட்டே இருந்தோம்ல, ட்ரெயினில் வேற அத்தனை நாள் ட்ராவல், போனது வந்தது, அப்புறம் அங்கே அலைஞ்சது, இப்போ வந்தோம் அது இதுன்னு வாங்கன்னு அலைஞ்சிட்ருக்கோம்ல, அதான் ஒரு மாதிரி டயர்டாக இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு இங்கே நிலா சொல்கிறாங்க. சரி நம்ம வேணால் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரலாமா அப்படின்னு சோழன் நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போதே சேரன் வந்து பார்த்துட்டு, என்னடா அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லைண்ணே, அலைஞ்சிட்டே இருந்தது, நிலா ஒரு மாதிரி டயர்டாக இருக்குங்கிறா, வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னோன்னே, சரிப்பா நான் வேணா உனக்கு ஏதாவது டீ ஏதாவது போட்டு தரவா அப்படிங்கிறாரு. இல்லைண்ணே அதெல்லாம் ஒன்றும் வேணாம், கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தால் சரியாக இருக்கும், பார்த்துக்கலாண்ணே அப்படின்ட்டு படுத்துடுறாங்க. ஆனால் நிலாவுக்கு வந்து ஒரு மாதிரியே இருக்கு, எதுவுமே வந்துட்டு போயிட்டு ஒரு சுறுசுறுப்பாக பண்ண முடியல, ஒரு மாதிரியே இருக்குது, ஒரு டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. ஸோ நிச்சயதார்த்த நாளும் வந்துடுது, அங்கே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தாலும் நிலா கிட்ட அந்த சுறுசுறுப்பே இல்லை. அதை பார்த்துட்டு சோழன், என்ன நிலா நம்ம ஹாஸ்பிட்டல் போகலாம் நான் அன்னைக்கே கூப்பிட்டேன்ல, நீ வரமாட்டேன்ட்ட, இப்போ உனக்கு உடம்பு ஒரு மாதிரி தான் இருக்கா அப்படின்றாங்க. என்னன்னே தெரில சோழன், ஒரு மாதிரியே தான் இருக்குது எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிலாவும் சொல்கிறாங்க. ஸோ நிச்சயதார்த்தத்துக்கு அங்கே எல்லோரும் கிளம்பி போனதுக்கு அப்புறமும் பார்த்தா நிலா வந்து ஒரு மாதிரி டயர்டாகவே இருக்காங்கங்கிறத சந்தாவும் பார்க்குறாங்க. பார்த்துட்டு என்னாச்சு ஒரு மாதிரி இருக்கீங்களே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்னென்னு தெரியல சந்தா, எனக்கு இங்கேருந்து கிளம்பி போனதுலேருந்தே ஒரு மாதிரி டயர்டாகவே தான் ஃபீல் ஆகுது, ஒரு மாதிரியே இருக்குது, என்னென்னு தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. சந்தா அப்படியே பார்த்துட்டு, ஓகே நீங்கள் ரூமில் வந்து கூட ரெஸ்ட் எடுக்கிறீங்களா அப்படின்றாங்க. இல்லை இல்லை பரவாயில்ல அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிலாவும் சமாளிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணாலும் அங்கே நிலாவுக்கு ஒரு மாதிரியாக தான் இருக்குது. நிச்சயதார்த்த வேலையெல்லாம்
பண்ணிட்டு இருக்கும்போதே பார்த்தா திடீர்னு இங்கே நிலாவுக்கு ஒரு மாதிரி மயக்கமே வந்து விழுந்துடுறாங்க. சரின்னு பக்கத்தில் இருக்க டாக்டருக்கு போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிலாவை கூட்டிகிட்டு எல்லாருமே கிளம்பும்போது இங்கே சேரனும் போக பார்க்குறாரு. இவங்க எல்லாருமே இருங்க இருங்க எங்கே போகிறீங்க, நல்ல நேரம் வந்துருச்சு, இப்போல்லாம் வெளியே போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள்ளை இங்கே தான் இருக்கணும் அப்படின்னோடனே ஆனால் நீ இருண்ணே நான் போய் பார்த்துக்கிறேன் அப்படின்னு இங்கே சோழன் கிளம்பிடுறாரு. கூடவே பாண்டியும் போனோன்னே பல்லவன் இங்கே கூட இருக்காங்க. அங்கே ஹாஸ்பிட்டலில் போயிட்டு செக் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது நிலா வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்ட்டு. இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே அங்கே சோழனுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்போ பார்த்துட்டு நிலா இந்த இடத்துல சந்தா சொல்லி தான் வந்துட்டு நமக்கு இந்த வீட்டுக்கு ஒரு குழந்தை வரப்போகுது அப்படின்ட்டு ஏதோ ஒன்று நினச்சோம். கடைசியில் பார்த்தா அது இல்லைன்னு ஆகி போனோன்னு சரின்னு நினச்சிட்டு இருந்தேன். கடைசியில் இந்த ஊர்லேயே நம்ம கன்சீவ் ஆனதை நம்ம கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி ஆகிப்போச்சே நிலா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக இருக்காரு. அங்கேருந்து நேராக கிளம்பி வராங்க. வந்தால் இங்கே சேரனுக்கு டென்ஷனாகவே இருக்குது. நிலாவுக்கு என்னாச்சோ தெரியலையா அப்படின்ட்டு இங்கே அதை கான்சென்ட்ரேட் பண்ண முடியாமே இருக்காரு. இதை இவங்க சந்தாவோட அப்பாவுமே பார்க்குறாரு. என்ன இந்த பையன் இப்படி பண்ணிட்டு இருக்காப்லையா அப்படின்ட்டு ஒரு மாதிரி முகம் மாறுது. இதை பார்த்துட்டு இருங்க அவங்க வந்துடட்டும், வந்ததுக்கப்புறம் தட்டு மாத்திரதெல்லாம் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு வெயிட் பண்ண வச்சிடுறாரு. அவங்க அங்கேருந்து வந்துட்டாங்க அப்படின்னோடனே இங்கேருந்து எழுந்து ஓடுறாரு. போய் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அண்ணே சந்தோஷமான விஷயம்ண்ணே, நீ பெரியப்பா ஆகிட்ட அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே இங்கே சேரனுக்கு அவ்வளோ சந்தோஷமாகுது. இங்கே சந்தாவையும் பார்த்துட்டு சிரிச்ச உடனே இந்த மாதிரி விஷயம் அப்படின்னு சொன்ன உடனே பரவாயில்லையே, ஒரே வீட்டில் 2 குழந்தைங்க பிறக்க போகுதே, ஆனால் ஒரே வீட்டில் 2 பேர் இருக்கலாமா, இப்படி எழுந்து ஒருத்தர் முகத்தை பார்த்துக்க கூடாதுன்னு சொல்லுவாங்களே அப்படின்ட்டு அங்கங்கே ஒருத்தரை பேச ஆரம்பிச்சிடுறாங்க. இது புது பிரச்சனையா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு சரி நிச்சயதார்த்தம் நல்லபடியாக நடக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி நிச்சயதார்த்தத்தை முடிக்கிறாங்க. ஒரு வழியாக இங்கேருந்து அங்கே போய் தான் நிலாவுக்கு வந்து கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. இந்த மாதிரியான ஒரு கதைக்களம் வந்தால் நல்லா இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சின்னதை லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.